ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் ஒரு ஹெவி வெயிட் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதே போல இது என்ன பிராண்டு, எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ என்ன நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரியோட பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன அயர்ன் பாக்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு ஹெவி வெயிட் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறையா சர்ச் பண்ணோம். அதை மார்க்கெட்டில் ஒரு நல்ல அயர்ன் பாக்ஸை பற்றி தான் நான் பார்த்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அயர்ன் பாக்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். எவ்வளோ பவர் எடுக்கும், இது எவ்வளவு வெயிட்டு, இது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, தெர்மோஸ்டாட் இருக்கா இல்லையா, வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு வீடியோட எண்டில் என்ன பிராண்டு, அந்த அயர்ன் பாக்ஸோட நேம் என்ன, எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லிடுறேன். இந்த அயர்ன் பாக்ஸ் எவ்வளோ பவர் எடுக்கும் அப்படின்னா 2000 வாட் பவர் எடுக்கும். இப்போ 2000 வாட் பவர் எடுக்கிறதுனால அந்த அயர்ன் பாக்ஸ் சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். இப்போ சீக்கிரமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம டைம் கன்சியூம் நிறைய எடுத்துக்காது, ஈஸியாக நீங்கள் அயர்ன் பண்ணிடலாம். பொதுவாகவே கமர்ஷியல் அயர்ன் பாக்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 20 நிமிஷமாவது ஆயிரம் அந்த பாய்லர் ஹீட் ஆகிறதுக்கு. அப்போ வாட் கூட இருக்கிறது டொமஸ்டிக் அயர்ன் பாக்ஸ் இருக்கிறதுனால 2000 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சீக்கிரமாகவே குவிக்காகவே உங்களுக்கு ஹீட் ஆகிடும். ரெண்டாவது, எவ்வளோ கேஜி, நீங்கள் வெயிட்டான அயர்ன் பாக்ஸ் சொன்னீங்களே எவ்வளோ கேஜி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். எவ்வளோ அப்படின்னா 1.5 கிலோ வெயிட் இருக்கு. இப்போ 1.5 கிலோ வெயிட் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு காட்டன் செட் அயர்ன் பண்ணும்போது ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் ப்ளஸ் வெயிட்டான அயர்ன் பாக்ஸ் இருக்கிறதுனால சுருக்கங்கள் ஈஸியாகவே போயிடும். நீங்கள் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தி அயர்ன் பண்ண தேவையில்லை. அதனால 1.5 கிலோ வெயிட் இருக்குது இந்த அயர்ன் பாக்ஸில். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, வாட்டர் டேங்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 180 ml, அதாவது 180 ml தண்ணி நீங்கள் அந்த வாட்டர் டேங்க்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா, மினிமம் ஒரு 10லேருந்து 12 ஷர்ட் வரைக்கும் ஈஸியாகவே நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ 12 ஷர்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2வது ரீஃபில் பண்ணிக்கணும். இந்த ஸ்டீம் எவ்வளவு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா 8 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும் அந்த அயர்ன் பாக்ஸ் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணும். ஒரு ப்ரெஸ்ஸுக்கு 8 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணும். இப்போ தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அந்த கிராமேஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 1 பாயிண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, தெர்மோஸ்டாட் 1 பாயிண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 8 கிராம் ரிலீஸ் பண்ணும். இதே 2 பாயிண்ட் இருந்தால் மீடியம் நடுவில் ஒரு 10 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் ரிலீஸ் பண்ணும். இப்போ 3 பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக 18 கிராம்ஸே ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் இந்த அயர்ன் பாக்ஸில் என்ன அப்படின்னா, பேஸ் பிளேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. செராமிக் கோட்டிங் இருக்கிறதுனால நான்ஸ்டிக்காக யூஸ் ஆகும். இப்போ என்னன்னா, ஒரு பிளாஸ்டிக், ஒரு பாலிஸ்டர் வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில நேரம் ஒட்டிக்கணும். அதனால செராமிக் இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே நீங்கள் அயர்ன் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஹீட்டை கரெக்டாக மானிட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட்ல வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணீங்கன்னா மீடியமான ஹீட் இருக்கும், ஈஸியாக நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். இந்த அயர்ன் பாக்ஸ் என்ன பிராண்ட் அப்படின்னா, பஜாஜ்ங்கிற பிராண்ட்ல தான் இந்த அயர்ன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல இந்த அயர்ன் பாக்ஸோட நேம் என்ன அப்படின்னா, பஜாஜ் மெஜஸ்டிக் மோச்சோ ஹெவி அயர்ன் பாக்ஸ் அப்படிங்கிற நேம்ல தான் இந்த அயர்ன் பாக்ஸை கொடுக்குறாங்க. யாருக்கும் நீட் இருக்கு, அவனை வாங்கணும் அப்படின்னா அமேசானோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட் இருக்கிறவங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாரும் என்ன அயர்ன் பாக்ஸ் வாங்கணும், என்ன வாஷிங் மிஷின் வாங்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதே போல் இந்த வீடியோவையும்
ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி ரிலேட்டடாக கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.